ஹலோ தோழர்களே, உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக வெள்ளியங்கிரி மலைக்கு நான் போயிட்டு வந்திருந்தேன். ஓகேவா, எனக்கு ட்ரெக்கிங்கில் ஆசை இருந்தது. ஈவன் எவரெஸ்ட் ட்ரெக்கிங்கெல்லாம் பண்ணணும்னு கூட உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை வந்தது. யூடியூப்பில் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப நம்ம நாட்டில் இருந்து நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவும் கடினமான ஒரு ட்ரெக்கிங்காக இருக்கும். ஸோ தென் கையிலைன்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளியங்கிரி இந்த மலையை, இந்த 7 மலையை ஏறி அந்த வெள்ளியங்கிரி அந்த சிவபெருமானை சந்திக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, படாத பாடு பட்டுட்டேங்க. ஸோ எல்லா யூடியூப் சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் 7வது மலை கஷ்டம்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் இருந்தால் மட்டும்தான் இந்த 7 மலையுமே நீங்கள் ஏறி இறங்க முடியும். ஓகேவா, ரொம்பவும் கஷ்டமான ஒரு ட்ரெக்கிங் தான் இந்த வெள்ளியங்கிரி ட்ரெக்கிங்கு. இது பார்த்திங்கன்னா கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் போயிட்டு வர முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வயசானவங்களையும் எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கப்புலாகவும் அவங்க அந்த வயசில் ஏறி இறங்குறாங்க. அவங்களோட நோக்கம் என்னென்னா அவங்களோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு பேர குழந்தைங்க பிறக்கணும், அவங்க பேர பிள்ளைங்க பேத்திங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க அந்த மலை ஏறி இறங்குறாங்க. நிறைய பேர் அந்த வயசான காலத்துலேயும் 73 வயசில் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர்லாம் அந்த மலை ஏறி இறங்கியிருக்காரு. அவர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தடவை அந்த மலை ஏறி இறங்குறாரு. அவருக்கு வீட்டில் சும்மா உட்கார்றது பிடிக்காமல் இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இத்தனைக்கும் சென்னையிலேருந்து இந்த மாதிரி கோயில்களுக்கு மலைகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பைக்லேயே போகிறாரு. பைக்கில் போயிட்டு பைக் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் மலை ஏறி இறங்குறாரு. 73 வயசுன்றது அவர் சொன்னால் தான் தெரியுது. வெளியில் பார்க்குறப்ப ஒரு 55 வயசு இருக்குமான்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போவே எனக்கு 34 வயசு தான் ஆகுது. இந்த 34 வயசுலேயே எனக்கு ரொம்ப கடினமான ஒரு மலைப்பாதை அவங்க எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குது. அவங்க பல தடவை ஏறி இறங்கிட்டாங்க. ஸோ நிறைய பேர் 3 தடவை 5 தடவை இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஏறி இறங்கியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஜென்ஸு, அவங்க பொண்ணுங்க, அவங்க பசங்க, அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்க. ஒருத்தர் பார்த்தேன், அவர் பார்த்திங்கன்னா அவரோட பிள்ளை 7 வயசு தான் ஆகுது. அந்த குழந்தைய ஏற்றி இறக்கியிருக்காரு. ஓகேவா, நான் அவங்க மலை ஏறுறப்பே நான் பார்த்தேன். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அங்கே தூங்கி எழுந்து காலையில் பார்க்குறப்ப அவங்க இறங்கிட்டாங்க. அதுக்குள்ளே எப்படிங்க இவ்வளோ சீக்கிரமாக ஏறி இறங்கிட்டீங்க, சின்ன குழந்தையாக வேறு இருக்கானே, எப்படி உங்களுக்கு சாத்தியமாகுதுன்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை தம்பி, நான் ஆல்ரெடி அவனை பழக்கப்படுத்திட்டேன். 3 வருஷமாக நாங்கள் இங்கே வரோம். 3 வருஷமாவா? இப்போ 7 வயசு ஆகுது. அப்போ 4 வயசுலேருந்தே குழந்தைய நீங்கள் ஏற்றி இறக்கியிருக்கீங்களா? பாவங்க பிள்ளைன்னா அவன் எதுவும் சொல்ல மாட்டான், அவனுக்கு அது பழக்கமாகி போச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸோ ஃபாதர் டாட்டர், ஃபாதர் சன்னுலாம் சொல்லிட்டு அந்த பசங்களாம் 10 வயசுக்குள்ளேயே இருக்கப்பவே இந்த மலையை ஏற்றி இறக்கிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் நாங்கள் ஏறி இறங்குறப்பவே பார்த்திங்கன்னா 35 வயசில் ஒருத்தர் எதனால் இறந்தாருன்னு தெரியல, ஸ்ட்ரெச்சர் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. நான் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் நான் கேட்டப்போ, ஆமாம் நான் இறங்கி வரப்போ ஒருத்தரோட பாடியை பார்த்தேன், அவர் இறந்துட்டதாக சொன்னாங்க. அவருக்கு ஒரு 35 வயசு அரௌண்ட் அப்படி தான் இருக்கும். எல்லோரும் கூடி நின்று அவரை பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட என்னன்னு கேட்க முடியல, எதனால் இறந்தார், ஒன்று மலை ஏறுறப்பவே 2வது மலையில் இறந்துட்டாரா, இல்லைனா மலை இறங்குறப்ப 2வது மலையில் இறந்தாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு, நான் இப்போ அவன் கூப்பிட்டு தான் நான் போயிருந்தேன். ஓகேவா, அவன் மதுரைக்கார பையன். அந்த பையன் சொல்லியிருந்தான். ஓகேவா, நான் பார்க்கல, நல்ல வேலை. அந்த மாதிரி ஏதாவது கண்ணில் பட்டிருந்தால் அதுவே எனக்கு மனசுக்குள்ளே போட்டு ரணமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பில்கிரிமேஜில் போயிட்டு உயிர் போகுதுன்னா நிஜமாகவே சிவபெருமான் அந்த மாதிரி பீப்புளுக்கு முக்தி கொடுத்ததான் நம்ம நம்பலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் பர்சனோட டிபெண்டன்ஸ், அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் என்ன ஆவாங்க? ஒரு கோயிலுக்குன்னு சிவபெருமானை பார்க்குறப்ப இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமும் எனக்கு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல உயிர் பிரிந்ததுன்னா அவருக்கு முக்தி கிடைச்சதை தான் எல்லோரும் நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட அவங்களோட டிபெண்டன்ஸ்லாம் அவங்களோட நெக்ஸ்ட்டு அந்த டே டு டே லைஃப்லாம் ரன் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ முக்கியமாக இந்த மலை ஏறி இறங்குறதுக்கு எனக்கு 24 மணி நேரம் ஆச்சுங்க. முன்ன நாள் நைட்டு 8 மணிக்கு நாங்கள் மலை ஏற ஆரம்பிக்கிறோம். ஸோ செக்கிங்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் உள்ளே போகிறதுக்கு லேட்டாக இருக்கும் இல்லையா. முன்ன நாள் நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். மறுநாள் நைட்டு 8 மணிக்கு தான் நான் வெளியில் வரேன். ஓகேவா, அப்போ கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் நான் எடுத்திருக்கேன் அந்த மலை ஏறி இறங்கிறதுக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸ் ஏறி இறங்கிறதுக்கு 12 ஹவர்ஸ் தான் எடுத்துப்பாங்க.
ஸோ எனக்கு அவங்களுக்கு டபுளாக இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா 10 அடி ஏறுவேன், அதுக்கப்புறம் முடியாது உக்காந்துடுவேன், மறுபடியும் ஒரு 20 அடி ஏறுவேன், அதுக்கப்புறம் கடை ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன். அந்த கடையில் வந்து சோடா வாங்கி குடிக்கிறது, வாட்டர்மெலன் வாங்கி சாப்பிட்றது, மோர் வாங்கி குடிக்கிறது, சொனை எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்பேன், அந்த சொனையில் தண்ணி எடுத்து குடிக்கிறது. இந்த மாதிரி நம்ம அங்கே போயிருக்கோம், நம்மளோட கெலோரிஸ் வந்து பேர்ன் ஆகணும்னு போயிருக்கோம்னா அதை தாண்டி நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் நான் இருந்தேன். ஓகேவா? நிறைய பேர் அந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்லாம் இல்லாமல் மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்கேயுமே உட்கார கூட மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தே ஆர் மூவிங் ஆன். அதனால் உட்கார கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி உட்காராமல் மலை ஏறிக்கிட்டே இருக்கவங்களுக்கு ஈஸியாக உடலில் இருக்க அந்த கேலரிஸ் பேர்ன் ஆகும். ஸோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஏறி இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு உடம்பு செட்டாக இருக்காது. ஒரே அடியாக சிவன் அடியாக என்ன சொல்கிறது போய் சேர்ந்துருக்க வேண்டியது தான். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் அதிகமாகி போச்சு. பார்த்தீங்கன்னா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இந்த மாதிரி நேரத்தில் நான் கண்டினியூவஸாக நான் வந்து எங்கேயும் உட்காராமல் இந்த மாதிரி அது இதுன்னு வாங்கி குடிக்காமல் நான் அப்படியே கண்டினியூஸாக நான் மலை ஏறி இருந்தால் ஒரே அடியாக அந்த துடிக்கிற இதயம் நின்று போயிருக்கும். ஸோ அதனால் பயந்து நான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் நான் இருந்தேன். ஓகேவா? ஸோ பரவாயில்ல. பட் நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சேன். இந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அது வந்து மேனேஜபிள்னு நினச்சேன். ஆனால் நான் மலை ஏறுறப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறப்பவும் பார்த்திங்கன்னா மிஸ்டீரியஸாக இருந்தது. ரொம்ப பயங்கரமாக திகிலிட்டும் விதமாக இருந்தது. அதாவது அந்த பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்காது. இதில் வேறு பார்த்திங்கன்னா அதில் நான் ஷூ போட்டு ஏறி இறங்குறப்பவே எனக்கு இவ்வளோ பிரச்சனை. நிறைய பேர் 100ல் ஒரு 10 பேர் தான் ஷூவும் செப்பலும் போட்டு ஏறினாங்க. மிச்ச பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா செருப்பு இல்லாமல் ஏறினாங்க. அவங்களுக்கு தான் இன்னும் கூட உடம்பு நல்லது. அந்த பாதத்தில் அது வந்து நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா ஆர்கன்ஸ்க்குமே, அதாவது அந்த எல்லா ஆர்கன்ஸ்க்குமே அது நல்லது. ஓகேவா? அப்படி இருக்கப்ப எனக்கு ஷூ போட்டு நான் நடக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டமாக தான் இருந்ததுங்க. ஸோ 7வது மலை வந்து ஏறுறப்பவே பயமாக இருக்குது. அது ஏறுறப்பவே பயமாக இருக்குன்னா இறங்குறப்ப என்ன ஆக போகிறோமோன்னு சொல்லிட்டு அந்த பயம் வந்துடுச்சு. ஸோ பக்கத்துலலாம் பிடிக்கிறதுக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்காது. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாறை மேலே ஏறி இறங்கணும். ஸோ அந்த 7வது மலை எப்படியோ நான் வந்து கஷ்டப்பட்டு நான் ஏறி இறங்கிட்டேன். அதாவது ஏறிட்டேன். ஏறுறப்பவே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நான் உக்காந்துடுறேன். என்னால் முடியல. பயத்தில் எங்கே ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எக்கு தப்பாக வச்சா அப்படியே கீழே விழுந்த வேண்டியதுதான், யாரும் காப்பாற்றக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடுச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த 7வது மலை ஏறியாச்சு, சாமியை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இறங்குறப்ப பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்கிப் ஆகுதுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே மணல் புயல் வந்து வருது. அந்த மணல் புயலில் என்கிட்ட ஒரு கண்ணாடி நான் கொண்டு போனேன். அந்த கண்ணாடியும் பார்த்திங்கன்னா பேக்கில் அப்படி இப்படின்னு போட்டு உடஞ்சி போயிருக்கு. அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போனது வேஸ்ட்டு. அந்த மணல் புயலில் ஒரு என்ன சொல்கிறது, இந்த கொரோனாவுக்கு போட்டுமே அந்த மாதிரி மாஸ்க் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். அதை நான் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். அதனால் அந்த மண் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேஸ் முழுக்க, அதுக்கப்புறம் தலை முடி முழுக்க, உடம்பு முழுக்க, முக்கியமாக மூக்குக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி மூக்கு வந்து சிந்துனா உள்ளேருந்து மண்ணாக வருதுங்க. ஒரு 2 days அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியாக போச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அந்த ஒரு டிவைன் அந்த வெள்ளியங்கிரி மலைன்றதை நான் ஏறி இறங்கியிருக்கேன். அங்கே வந்து அர்ஜுனர் வந்து தப்பம் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த பாசுபதாஸ்திரம்ன்ற ஒரு அஸ்திரம் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ கதைகள் இருக்கு இல்லையா? அதனால் இது ரொம்ப நாளாக வந்து மக்கள் ஏறி இறங்குற ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு நானும் வந்து ஏறி இறங்கியிருக்கேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வெள்ளியங்கிரி இந்த மலைப்பயணம் சுலபமானது கிடையாது, கடினமானது, மிகவும் கடினமானது. மன வலிமையும் உடல் வலிமையும் இருந்தால் மட்டும்தான் சிவபெருமானை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் கொண்டு போக வேண்டியது என்னென்னா, ஸோ ரொம்ப லிமிட்டடாக நீங்கள் வச்சுக்கோங்க. நான் பேக்கில் நான் நிறைய டம்ப் பண்ணிட்டேன். அதனால் வெயிட்டில் வேறு அந்த வெயிட்டை தூக்கிக்கிட்டு நடக்க முடியல. வெயிட்டை குறைச்சிடுங்க. ஸோ வந்து ஷூ போட்டாலும் ஓகே தான், போடலனாலும் ஓகே தான். செருப்பு போடாதீங்க, கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ கால் கை வேர்த்துக்கிட்டே இருக்கும்ல, அவங்க எல்லாருமே ஷூ போட்டுக்கோங்க, நல்லது. எனக்கு அதனால தான் நான் ஷூ போட்டேன். இல்லைனா நான் கண்டிப்பாக ஷூ போடாமல் தான் போயிருப்பேன். எனக்கு கடவுள் அந்த கோயிலுக்கு போகிறப்ப ஷூ போடாமல் போயிருந்துருக்கணும்னு சொல்லி தோணுச்சு. எனக்கு கை கால் வேர்க்கும், அதனால் சரிப்பட்டு வராது, நான் போட்டேன். இது எல்லாத்தையும் தாண்டி கண்ணாடி போட்டுக்கோங்க. அதே போல் இந்த மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மணலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் மூக்குக்குள்ளே போகாது, உங்கள் கண்ணுக்குள்ளே போகாது. ஸோ காதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மங்கி குல்லா மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக சேஃபாக இருக்கும்.
ஸோ பனிக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மணல், அந்த 7வது மலையில் அந்த மணல் புயல் வந்து வீசுது, அதனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் இது உதவும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வேறு என்ன சொல்லணும், நீங்கள் எப்பயுமே சேஞ்ச் வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டு அதே போல் உங்களுக்கு இந்த மொபைல் சிக்னல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் சேஞ்ச் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ரூபா பொருள் 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறதான் செய்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு கடையிலையும் போகிறப்ப கையில் சேஞ்ச் வச்சுருந்தீங்க டக்குன்னு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்த்லேருந்து மே மந்த் வரையும் எப்பயுமே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த பில்கிரிமேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? அதே போல் நிறைய பேர் தனியாக வந்திருந்தாங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட போனது எனக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்தது. ஸோ அவங்க கூட போனதுனால நான் கொஞ்சம் தப்பிச்சேன், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா நான் நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு 7th மலையிலலாம் ஏறி இறங்கிறதுக்கெலாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கடவுள் ரூபத்தில் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ஜஸ்ட்டு ஸ்கிட் ஆச்சு, அதுக்கே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் 2 கையவும் பிடிச்சிக்கிறதுக்கு அங்கே ஆள் இருந்தாங்க. அது வரையும் நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கப்பவே பார்த்திங்கன்னா ஒரு பையன் அப்படியே கவுந்துட்டான். டக்குன்னு வந்து அவனோட காலை பிடிச்சிட்டாங்க. இல்லைனா அந்த பையன் வந்து கீழே போய் விழுந்து காணாமல் போயிருப்பான். அவன் இந்த உலகத்தில் இல்லாமல் போயிருப்பான். அந்தளவுக்கு டஃப்பான அந்த 7வது மலை. ஸோ கண்டிப்பாக வெள்ளியங்கிரி போயிட்டு ஈஷாவும் போயிட்டு வாங்க. ஈஷாவும் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஈஷாவில் பார்த்திங்கன்னா சூரியகுண்டுன்னு இருக்குது பாய்ஸுக்கு, சந்திரகுண்டு இருக்குது லேடிஸ்க்கு. கண்டிப்பாக அதில் ஒரு 20 ரூபா தான் கொடுத்து குளிச்சுட்டு வாங்க, அவ்வளோ ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஈஷா வந்து கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வர வேண்டிய ஒரு பிளேஸு. அந்த ஆதியோகி சிலைக்கிட்டலாம் போகிறப்ப அவ்வளோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது செல்ஃபிக்கு மட்டும் கிடையாது, அந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை உணர்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெள்ளியங்கிரிக்கும் போங்க. ஸோ கீழே வந்து ஈஷா அந்த யோகா சென்டருக்கும் போயிட்டு வாங்க. முக்கியமாக நீங்கள் மலை ஏறினதுக்கப்புறம் அந்த 6வது மலைக்கிட்ட கரெக்டாக தெரியல, ஆண்டி சுனைன்னு ஒன்று இருக்குது. அந்த சுனையில் கண்டிப்பாக நீங்கள் குளிங்க. அது நல்லா சில்லுன்னு இருக்குது. அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரப்போ உங்களோட உடம்புல இருக்க பெயின் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணேன் நான். ஸோ அதை நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 7வது மலை ஏற பாருங்கள். ஸோ 7வது மலை தான் ரொம்ப கஷ்டம். இறங்குறப்ப பார்த்திங்கன்னா வழுக்கி விழுந்து பேக் அறந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த அறந்து போன பேக்கில் வெயிட்டையும் வச்சுக்கிட்டு இறங்குறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. எப்போ இறங்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ மேக்ஸிமம் வெயிட் கம்மி பண்ணிக்கோங்க. வெயிட் இல்லாமல் போனீங்கன்னா ஈஸியாக ஏறி இறங்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல பவர் பேங்க் வச்சுக்கோங்க. ஸோ பவர் பேங்க் இருந்ததுனால தான் ஃபோன் வந்து ஃபுல்லாக சார்ஜ் இருந்தது, நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நாங்கள் நேச்சுரல் வந்து நாங்கள் கண்ணால் பார்த்தா போதும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க மாட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் பேங்க்கெல்லாம் கூட தேவை கிடையாது. ஸோ கீழவே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வாட்டர் பாட்டில் விற்கிறாங்க, 100 ரூபா தான். அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா 100 ரூபா ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. பட் வாட்டர் பாட்டில் வந்து நல்லாவே இருக்குது. அதனால் நான் போகிறப்ப நான் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் கொண்டு போனேன். நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் சரி வாங்கிக்கலாமே சொல்லிட்டு 100 ரூபா கொடுத்து நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ நீங்கள் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. அந்த வாட்டர் பாட்டில் 100 ரூபா தான். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக வெள்ளியங்கிரி போகிறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.